பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி அன்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்கிற வேத வசனம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Gospel according to Saint Luke chapter 15 verse 22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். ஆமேன். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தும். இது நன்றாக நம்ம அறிந்த ஒரு உவமை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து உவமைகளாக தன்னுடைய சீஷர்களுக்கு போதித்து கொண்டிருந்த பொழுது இங்கே ஒரு உவமை சொல்லுகிறார் இல்லையா. அந்த கெட்ட குமாரனுடைய கதை அது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். கெட்ட குமாரன் தன்னுடைய சொத்தை பிரித்து கொண்டு போய் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி எல்லாவற்றையும் இழந்து விட்ட பின்பு அவனோட புத்தி தெளிந்து தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நான் போவேன், அவருடைய ஊழியக்காரராக அல்ல அவருடைய குமாரனாக அல்ல, அவருடைய வேலைக்காரனாக நான் அப்படியாக நாங்கள் போய் எங்கள் தகப்பன்கிட்ட இருப்பேன்னு சொல்லி அப்படியாக வரும்பொழுது தூரத்திலேயே தகப்பன் தன்னோட மகனை கண்டு அப்படியே ஓடி மனதுருகி அவனை கட்டி முத்தம் செய்கிறார். அப்போ தான் அந்த மகன் சொல்கிறான், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன்னு சொல்கிற அந்த தகுதி எனக்கு இல்லை, உம்முடைய வேலைக்காரராக என்னை ஏற்றுக்கொள்ளன்னு சொல்லும்போது தான் தகப்பன் தன்னுடைய ஊழியக்காரரை நோக்கி தன்னுடைய குமாரனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தையும் மோதிரத்தையும் பாதரட்சைகளையெல்லாம் கொண்டு நீங்கள் போடுங்க, கொளுத்த கன்றை கொண்டு அடிங்க, நம்ம புசித்து சந்தோஷப்படுவோம். ஏன்னா என்னோட குமாரன் மரித்தான், மறுபடியும் உயிர்த்தான், காணப்படாமற் போனான், இப்பொழுது அவன் கண்டுபிடிக்கப்பட்டான் என்று சொல்லி அவங்க சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்று சொல்லி அப்படியாக ஒரு உவமையை ஆண்டவர் இங்கே சொல்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அந்த கெட்ட குமாரனை போல தான் நம்ம அப்படி ஆண்டவரை விட்டு தூரமாக அப்படி இருந்தோம் இல்லையா. ஆனால் எப்போ நம்ம ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ இல்லையா, அந்த எப்படி அந்த தகப்பன் தன் பிள்ளை மேலே மனதுருகி அவனை ஓடி முத்தம் செய்து கட்டி அணைத்து கொண்டது போல இல்லையா, ஆண்டவர் நம்மளை அணைத்து கொண்டார். அக்கிரமத்தில் பாவத்தில் மரித்திருந்த நம்மளை ஆண்டவர் உயிர்ப்பித்தார் இல்லையா. நம்மளை ஆண்டவர் முந்தி அவர் அன்பு கூர்ந்தார். நம்ம பாவிகளாக இருக்கையில் ஆண்டவர் நம்மளையே தேடி வந்தார், நம்மளையே ரட்சித்தார். ஆமேன். அல்லேலூயா. நம்மளை அணைத்து கொண்டார். அது மட்டும் அல்ல, ஆண்டவர் என்னென்னா எப்படி அந்த தகப்பன் தன் குமாரனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தது போல ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்தில் அப்படியாக நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. 10ஆம் வசனத்தில் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கும் கொடுத்து நீதியின் சால்வையை நமக்கு தரித்திருக்கிறார் என்று சொல்லி இல்லையா. அப்போ நமக்கு ஒரு உயர்ந்த வஸ்திரம், அது என்னன்னா அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லையா, அது தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாருக்கும். அதனால தான் இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன் யார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார், நீ பாக்கியவான் என்று சொல்லி எல்லாம் நம்ம வசனம் வாசிக்கிறோம். ஏன்னா அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் தான் என்னென்னா நமக்கு அந்த கல்யாண வஸ்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்க பாக்கியவான்கள் இல்லையா. அந்த கல்யாண வஸ்திரம் தரித்திராமல் இருக்கிற ஜனங்கள் அப்படியே அந்த அழுகையும் பற்கடிப்புமான அந்த இருளுக்குள்ள புறம்பை தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் அப்படியாக 22ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து அப்படியாக நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அப்போ நம்ம மீட்கப்பட நாளுக்காக நமக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன, அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க இல்லையா. அந்த வஸ்திரம் இல்லைன்னா கரைபடாதபடி நம்ம அதை நம்மளுடைய ரட்சிப்பை நம்ம காத்து கொள்ள வேண்டும் இல்லையா. எவ்வளோ அற்புதங்களெல்லாம் அடையாளங்களினாலும் இல்லையா ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறாங்க. பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் அவருடைய சித்தத்தினால் கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையேற்றிருப்போமானால் நாம் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம் என்று சொல்லி நம்ம எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அப்போ நம்ம அந்த ரட்சிப்பை குறித்து கவலை உள்ளவர்களாக அந்த ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படணும்.
அந்த வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம கரைப்படுத்தி விடக்கூடாது இல்லையா. ஆண்டவர் நமக்கு அந்த உயர்ந்த வஸ்திரம், அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் அந்த மோதிரம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு மோதிரம் வந்து அதிகாரத்தை குறிக்கிறது இல்லையா. அந்த அதிகாரத்தை குறிக்கிறது அந்த மோதிரம். அதே போல் ஆண்டவர் வந்து அவரை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர், அவரிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகிற அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி யோவான் 1:12 வாசிக்கிறோம் இல்லையா. அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க. அதனால தான் என்னன்னா, நம்ம கிறிஸ்துவுக்கு சுதந்திரரும் உடன் சுதந்திரருமாக நம்ம இருக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா. அப்போ வந்து எப்படி ஒரு தகப்பனுடைய சுதந்திரத்துக்கு தகப்பனுக்கு வந்து அந்த சொந்த பிள்ளைங்க தான் வந்து சுதந்திரவாளி ஆவாங்க இல்லையா. அடிமையின் பிள்ளைகள் சுதந்திரவாளியாக மாற முடியாது. நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து சுதந்திரவாளிகளாக நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிறாங்க இல்லையா. அது மட்டும் இல்லை, அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க இல்லையா. லூக்கா 10:19 வாசிக்கிறோம், சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, அந்த அத்தாரிட்டி, அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க இல்லையா. மத்தேயு 18:18 வாசிக்கிறோம், இந்த பூலோகத்தில் நீங்கள் எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கோம், பூமியில் எதை நீங்கள் கட்டவிழ்ப்பீங்களோ பரலோகத்தில் அவைகள் வந்து கட்டவிழ்க்கப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு அந்த அதிகாரத்தில் யாருக்கு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க இல்லையா. அந்த அதிகாரத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பயன்படுத்த வேண்டும் இல்லையா. அப்போ ஆண்டவர் நமக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துருக்குறாங்க, நமக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம கடைசியாக வந்து அந்த பாத ரட்சையை கொண்டு வந்து போடுங்க அப்படின்னா அந்த தகப்பன் அந்த ஊழியக்காரர்களுக்கு கட்டளை இடுகிறார் இல்லையா. ஆண்டவர் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, 15வது வசனத்தில் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கான ஆயத்தம் என்கிற பாதரட்சையே தொடுத்தவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லி இல்லையா. அந்த சமாதானத்தின் சுவிசேஷம் என்கிற அந்த பாதரட்சை இல்லையா, அந்த காஸ்பல் ஆஃப் ஷூஸ் இல்லையா, அதை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லை. அப்போ நம்ம வந்து எப்பவும் வந்து சுவிசேஷகத்தை இல்லையா, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷகமாக அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறன என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அப்போ நம்ம வந்து நமக்கு என்னென்னா, நம்ம எப்போதும் நமக்கு என்னென்னா அந்த பாதரட்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த சுவிசேஷகத்தை வந்து நம்ம பிரசங்கம் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், எப்பவும் நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அந்த சுவிசேஷகத்தை நீ ஜாக்கிரதையாக நீ பிரசங்கம் பண்ணு என்று சொல்லி நம்ம தீமோத்தேயு புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அப்போ நம்ம எப்பயும் ஆண்டோட பிள்ளைங்க இல்லையா, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவர் நமக்கு வந்து அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் அதிகாரம் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவர் சமாதானத்தில் சந்தோஷத்தினால் நம்மளை நிரப்பி இருக்கிறாங்க, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா. அப்போ நம்ம வந்து பரலோகத்துக்கு போகிறோம் அப்படின்னு அந்த ஒரு நிச்சயம் நமக்கு இருக்குது. நம்ம பெற்ற அந்த பாக்கியத்தை வந்து மற்றவங்களுக்கும் நம்ம சொல்லணும் இல்லையா. அறிவிக்கப்படாவிட்டால் எப்படி வந்து அவங்க கேள்விப்படுவாங்க, கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பாங்க, விசுவாசிக்காவிட்டால் எப்படி தொழுது கொள்ளுவார்கள் இல்லையா. நான் ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ பிரியமானவர்களே, நம்ம எப்போதும் வந்து அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கு. அதுக்கு தான் வந்து நமக்கு அந்த பாதரட்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா. சுவிசேஷத்தை அறிவியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ அப்படின்னு பவுல் சொல்லுகிறார் இல்லையா. அப்போ நம்ம காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லையா. நம்ம மௌனமாக இருக்கக்கூடிய காலம் இது அல்ல. நம்ம மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்துலேருந்து எழும்பும் என்று சொல்லி அப்படியே எஸ்தர் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அப்போ நம்ம வாய்களை திறந்து இல்லையா, நம்ம ஆண்டவருடைய நாமத்தை பறைசாற்றுகிறவர்களாக, ஆண்டோடைய சுவிசேஷகத்தை நம்ம அறிவிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் இல்லையா. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளைய அழைத்திருக்கிறாங்க இல்லையா. அந்த பாதரட்சை அதை தான் குறிக்கிறது இல்லையா. அப்படியாக அந்த தகப்பன் தன் பிள்ளைய நேசித்து, குமாரனை நேசித்து அவனை சேர்த்து கொண்டது மட்டுமல்ல, அநேக வந்து
காரியங்களை தன்னுடைய குமாரனுக்குரிய அந்த எல்லா அந்தஸ்துகளை அதிகாரத்தை எல்லாவற்றையும் அவர் கொடுத்தது போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளையும் அவர் ரட்சித்து அப்படியாக அநேக காரியங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? அதற்காக கூட ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். ஆமென்.